ஹலோ ஆல். மேடம் வந்து இன்னைக்கு ஆக்சி ப்ளஸ்க்கு தேர்ட் செஷனுக்காக வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆக்சி ப்ளஸ் எப்படி மேம் தெரியும் ஃபர்ஸ்ட்டு? என்னோட கசின் சிஸ்டர் சொன்னாங்க, அவங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ம் சரி நீயும் வா வந்து பாரு, உனக்கும் நல்லா சேஞ்சஸ் தெரியும்னு சொல்லிட்டாங்கனால நான் அவங்க அழைச்சிட்டு வந்தாங்க. இது நான் வந்தது வந்து தேர்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு செக்ஷன்லேயே எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது. செகண்ட் செக்ஷன் வரும்போதே மேடம்கிட்ட நான் நிறைய ஃபீட்பேக் சொன்னேன். எனக்கு நல்லா தூக்கம் வருது, டைஜஸ்ட் ஆகுது, நான் நிறைய ஏப்பம் வர்றதெல்லாம் இல்லை. எனக்கு ஆக்சுவலி கேல் பிளாடர் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க, 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்த பிறகு என்னால் எல்லாமே சாப்பிட முடியுது, நல்லா தூங்குறேன். வெரி குட், கிரேட்ஃபுல். கால் பிளாடருங்கிறது வந்து ஈஸியான விஷயம். கால் பிளாடர் ரிமூவல்ங்கிறது ஈஸி சர்ஜரின்னு நினைக்கிறாங்க. ஸோ உடம்புல வந்து கால் பிளாடர் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, ஸோ நம்ம பாடியில் ஒரு கிளாக் மாதிரி அது கால் பிளாடர். ஸோ அந்த கிளாக் ஒழுங்காக இல்லைன்னா பாடி வந்து டீடாக்ஸே ஆகாதுங்க. ஸோ அது வந்து லிவர் எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு ஈக்குவலண்டான இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து கால் பிளாடர். ஸோ கண்டிப்பாக கால் பிளாடர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கட்டுக்கு உங்கள் லிவருக்கும் நீங்கள் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அந்த சப்போர்ட்டை நம்ம மேம்க்கு பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்லீப் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அண்ட் மோர் ஓவர் மேம் வந்து அவங்க ரெஃபரன்ஸில் வந்ததுனால ஸோ அவங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ்லாம் போயிருக்கு. மேம் என்ன நினைக்கிறீங்க மேம்? ஆக்சி ப்ளஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணது பெட்டர்னு நினைக்கிறீங்களா? 100% பெட்டர். நல்ல ரிசல்ட் இருக்கு. எனக்கு தூக்கம் தான் மெயின் சொன்னாங்க அண்ட் டைஜஷன். ஏன்னா கால் பிளாடர் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபேட், குறிப்பாக வந்து இந்த கீ ப்ராடக்ட்ஸு, அந்த ஆயில் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம பாடி டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அந்த கால் பிளாடர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த சப்போர்ட் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஆல்ரெடி மேம் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அண்ட் தென் நாங்கள் இங்கே சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் டீடாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஷீ இஸ் மச் பெட்டர் தென் பிஃபோர். ஐ எம் கிரேட்ஃபுல் டு த ஃபேமிலி ஹூ ரெஃபர்ட் மேடம். அண்ட் மேம் ஆக்சி ப்ளஸ் இன் ஒன் வேர்ட் அப்படின்னு சொல்ல நீங்கள் என்ன சொல்வீங்க மேம்? ஆக்சி ப்ளஸ் ஒன் வேர்டுனா பயம். சூப்பர் சூப்பர். இதெல்லாமே ஸ்பான்டேனியஸ் தான். நாங்கள் எதுவும் பிளான் பண்ணிலாம் பண்ணுறது இல்லை, அது எல்லாமே ஸ்பாட்டாக தான் வருது. அதுதான் இல்லை, 14 இயர்ஸாக என்னால் வந்து எதுவுமே ஒரு வடை கூட சாப்பிட முடியாமல் இருந்தது. ஸோ நான் வந்து என்னால் சாப்பிட முடியுது. 3 செக்ஷன்ஸ்ல எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு. இன்னைக்கு தான் தேர்ட் செஷன். எனக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. என்னோட டைமிங்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க நீங்க எந்த டைம்னாலும் வரலான்னு கூட இருந்து சொன்னாங்க. அவங்க மேடம் ரொம்ப பிஸியா இருந்த டைமிங்ஸ்ல கூட எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இன்னைக்கு தான் தேர்ட் செஷன். இந்த தேர்ட் செஷன்ல இவ்வளோ டிஃப்ரென்ஸுங்கிறது ஐம் கிரேட்ஃபுல். அதாவது சின்ன விஷயம் வடை சாப்பிட்றதுங்கிறது ஒரு லேடிஸ்க்கு வந்து சுடுவாங்க, ஒரு கல்யாணத்துக்கு போவாங்க, அது கூட சாப்பிட முடியலன்னா அது எவ்வளோ ஒரு எமோஷனலி ஹர்ட் ஆகுங்கிறது நம்மளுக்கு அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். அண்ட் மோர் ஓவர் எதனால சாப்பிட முடியலன்னா அது டைஜஸ்ட் ஆகாது, அதுதான் விஷயம். இப்போ அவங்களால எதெல்லாமே சாப்பிட முடியுது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளுக்கு லைஃப்பில் சந்தோஷம். எனக்கு இது வந்து எனக்கு இப்போ தான் சொல்கிறாங்க, வீடியோவில் தான் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை. ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் சச் கைண்ட் ஆஃப் லவ். சூப்பர்னு சொல்லிட்டாங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது சொல்லணுமா நீங்கள்? யாருக்காவது உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா உடனே இம்மிடியேட்டாக ஆக்சி ப்ளஸ்க்கு வந்துருங்க. மேடம் கிளியர் பண்ணி தந்துருவாங்க, எல்லாமே சாப்பிட்லாம். அதே மாதிரி ஆக்சி ப்ளஸ் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி நிறைய டெஸ்டிமோனியல் நீங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கான சொல்யூஷன் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்கள் யூடியூப்